இனிய மெய்யன்பர்கள் யாவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நட்சத்திர அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம், ஒரு பிடிஎஃப் வடிவில் ஒரு புத்தகம் ஒன்று எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன். சமீப காலத்தில் நான் கொடுத்துருந்தேன். அது இதுவரையில் ஒரு 93 பேர் தான் வாங்கியிருக்காங்க. பாக்கியம் பெற்றவர்கள் அவ்வளோதான். அதனால் ஒன்றும் தவறில்லை, எல்லாம் நன்மைக்கே. இப்போது என்னென்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, அந்த புத்தகம்னா என்னங்க, அதோடய விளக்கம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்குறாங்க. முடிஞ்சவரில் தகவல் கொடுத்தால் கூட அவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியல. அதை பற்றின ஒரு பதிவு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இன்றைய வரையில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதற்காக வேண்டி தான் இந்த பதிவை நான் செய்ய வரேன். ஏன்னா, நான் இந்த புத்தகத்தை உருவாக்கிய நோக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு மேட்டரான புத்தகம்லாம் இல்லை. இது ஒன்றும் ரொம்ப சுலபமானது தான். பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நிறைய வீடியோக்கள்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. ரொம்ப சர்வசாதாரணமான விஷயந்தான் அந்த புத்தகத்தில் இருக்கிறதுலாம். அப்படி ஒன்றும் பெரிய ஒரு அப்படியே பிரம்மசூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கும் தெரியாத ரகசியம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப 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 அல்ப சொல்பமான ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் நான் ஏன் இந்த புத்தகத்தை பண்ணேன் அப்படின்னா, இந்த அல்ப சொல்பமான சாதாரண விஷயத்தை தான் மக்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. தனக்கு வாழ்க்கையில் கடைபிடிக்கிற நேரத்தில் அது சரியான இலக்கில் தொடர்பு கொள்கிறதுக்கு முடியறது கிடையாது, மக்களுக்கு தெரிகிறது கிடையாது. இந்த சாதாரண விஷயத்தில் தான் தன் வாழ்க்கை ஒட்டு மொத்தத்தையும் கோட்டை விடுறாங்க. தன் பிள்ளைகள் வாழ்க்கையும் சரிங்க, தன் பரம்பரை நிலையை கூட சரிங்க, தடுமாறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே எதிராக அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற சர்வசாதாரணமான விஷயத்தை மக்களுக்கு தெரியாதனாலையும், அதை ஜோசியர்கிட்ட போகிற போது அவங்க முறையாக அதை கொடுக்காதனாலையும், அதை கடைபிடிக்காதனாலையும் தான் பெரிய இன்னல்களே உண்டாகுது. நிறைய ஜாதகம் பார்ப்பேன், நமக்கு ரத்த கண்ணீர் வரும். ஏன்னா தவறான பொருத்தங்கள் நிறைய இருக்கும். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டை நம்பினங்க, உயிர் சிநேகித மாதிரி இருந்தால் 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணோம், என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அவன் என்னை மோசம் பண்ணிட்டாங்கன்னுவாங்க. அவர் ஜாதகம் இருக்கா கொடுங்கன்னு பார்க்குற போது 2 பேர் ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொருந்தாத நட்சத்திரங்களாக இருக்க வரும். ஏங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து தானே ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கணும், ஜோசியர்கிட்டலாம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குற போது, நண்பர்களுக்குள்ளே நல்ல நண்பர்களை போய் இதெல்லாம் போய் என் நண்பனை நம்பலாமான்னு நான் எப்படிங்க போய் கேட்க முடியும்? அந்த சந்தேகம் கூட எனக்கு வந்தது கிடையாதுங்க. நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வருது, அவன் இவ்வளோ பெரிய துரோகின்னு சொல்லி வருவாங்க. அப்போ தான் அந்த கஸ்டமர் நம்ப ஆரம்பிக்கிறார். ஓஹோ, உயிர் சிநேகிதமாக இருந்தாலும், அப்பா அம்மாவாக இருந்தாலும், கூட பிறந்தவங்களாக இருந்தாலும், ஒரு தொழில் பண்ணுற போது நமக்கு உரிய நட்சத்திரமாக ராசி லக்கணமாங்கிறத பார்த்து தான் இணைஞ்சாதான் அது நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும் அந்த தொழில் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டாங்க. என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வருவேன். இதை அப்படி பண்ணிக்கங்க, இதை எழுதியே கொடுத்துருவேன், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க, ஒரு அட்டவணை போட்டு வச்சுக்கோங்க, அப்படி தான் இருக்க வரணும்னு. அது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, லவ்வர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, காதலிச்சு எல்லாம் நடந்து முடிஞ்சு போய் கல்யாணம் வரலும் போயிருக்க வராது, அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு கருச்சதைவெல்லாம் உண்டாகி அப்போ வருவாங்க. நிறைய என்கிட்ட கேட்க வருவாங்க, அவன் நல்லவன் நம்பினாங்க, 5 வருஷம் லவ் பண்ணங்க, ஆனால் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், வேற ஒரு பெண்ணோட போயிட்டா, எப்படிங்க ஏம்மா நீங்கள் எல்லாம் பொருத்தம் பார்த்தெல்லாம் லவ் பண்ணலையான்னு, பொருத்தம் பார்த்து யாரும் லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னையே ஒரு மாதிரியாக பார்க்க வருவாங்க. நிறைய பேருங்க அதுமாரி பார்க்க வருவாங்க. உண்மைதான், அவங்க சொல்கிறதும் உண்மைதான், பொருத்தம் பார்த்து யார் பண்ண வருவாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு சிந்தனை, உங்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாச்சும் தெரிஞ்சிருந்திருந்தா, ஃப்ரெண்டாக பழகிற போதே உன்னுடைய ராசி என்னப்பா, லக்கணம் என்னப்பா, எப்போ பிறந்தவ, நட்சத்திரம் என்னப்பா அப்படின்னு தெரிஞ்சிருந்துன்னா, ஒரு பேச்சுவாக்கில் அப்படி இந்த விஷயம் நான் கொடுக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த விஷயங்கள் கொஞ்சம் அந்த அட்டவணை, என் நட்சத்திரத்துக்கு உரிய நட்சத்திரம் எது, என் ராசி லக்கணத்துக்கு ஆகாத ராசி லக்கணம் எது முக்கியமான தவிர்க்க வேண்டியதுன்றது ஒரு மனசில் இருந்துச்சுன்னா, ஒரு 4-5 விஷயம்தான் அதில் அது இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையை கோட்டை விட்டுருக்க மாட்டாங்க, என்கிட்ட அழுதுருக்க மாட்டாங்க. அந்த பெண் நிறைய பேர் எழுதிருக்கிறாங்க என்கிட்ட, வாழ்க்கையில் நிறைய பேருங்க, நிறைய பேர் பொருத்தம் பார்த்தங்க, ஜோசியர் நம்பின ஜோசியர்கிட்ட தான் கொடுத்து பொருத்தம் பார்த்தேன், கல்யாணம் பண்ணங்க, ஆனால் வாழ்க்கையில் சரியில்லைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கெங்க பொருத்தம் இருக்க, ஒன்றுமே பொருத்தம் இல்லையே, பஞ்சாங்கத்தை பார்த்தா பொருத்தம் எழுதி கொடுத்தாங்க பாருங்கள், பொருத்தமாக இருக்குன்னு எங்கெங்க இருக்க பொருத்தம், இது எப்படி பொருத்தமாகும்? அதில் 19 கொடுத்துருப்பாங்க பஞ்சாங்கத்தில், இன்றைய நாள் நல்ல நாள்னு. அந்த நாள் நமக்கு நல்ல நாள்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் எங்கிட்ட வெகண்டவாதம்லாம் பேச வருவாங்க. நிறைய பேருக்கு அவங்களுக்கு புரியாது, அவங்க நம்புறது ஒன்று நம்புவாங்க, அவ்வளோதான், அதை நம்புறது மட்டும்தான் சரி, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கிறவங்களாம் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுத்தை நம்புறதுனால தான் எல்லாரும் ஒரே ரூட்டில் போயிடுறாங்க. நிறைய ஜோசியர்கள் கூட அப்படித்தான். இங்கே பாருங்கள், இன்றைக்கி சனிக்கிழமை வாஸ்து நாள், இன்றைக்கி கடைக்கால் போடுங்க, பூமி பூஜை போட்டு தொடங்குங்க, நல்லா இருக்கும்னுவாங்க. கடங்காரனாக போயிடுவான், அந்த இடம் அவன் கைக்கு அடுத்த தலைமுறைக்கு போய் சேராது, அவன் கை விட்டே போயிடும். அது சனிக்கிழமை இல்லையா? சனிக்கிழமைக்கும் இந்த வாஸ்து நாளுக்கும் பொருத்தமே இல்லாத ஒரு விஷயம். அது காலண்டரில் போடுறாங்க, அன்னைக்கு தினம் வருதுன்னு சொல்லி அவங்க போடுறாங்க, அவங்களுக்கு கூட சொல்ல முடியாது, பஞ்சாங்கத்தில் போடுறாங்க.
நமக்கு பொருந்தமா பொருந்தாதான் அந்த குருட்டு நாளுங்கிறத நாம தான் பார்த்தாக வரணும். மனிதர்கள் பெரும்பாலும் பாவம் செய்யாமல் இருக்க முடியாதுங்க. பாவம் செய்யக்கூடியவங்க ஒரு விஷயத்தை தொடங்குறாங்க அப்படின்னாக்கா அதை தடை பண்ணக்கூடிய முதல் ஆளே யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். அவர் நாளில் கை வைக்கலாமா? பண்ணுறாங்க, அதை நம்புகிறாங்க. இப்போதான் இந்த இடத்துல தான் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு நிச்சயமாக தேவைப்படுது. வெறும் சாஸ்திரத்தை போய் ஒருத்தரை நம்புகிறாங்க. அவர் ஒருவேளை கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டாரு, இல்லை ஏதோ டென்ஷனில் இருந்துட்டாருன்னா முடிச்சான்னு பார்த்து பொருத்தம் பார்த்து எழுதி கொடுத்து வாழ்க்கையை கேன்சல் பண்ணிடுறாரு, அவ்வளோதான். இல்லை ஏதோ ஒன்று எனக்கு வேலை முடிஞ்சா சரிதான், நிறைய கஸ்டமர் காத்துட்ருக்குறாங்க, வேக வேகமாக எழுதி கொடு, ஒரு பொருத்தத்தை முகூர்த்தத்தை எழுதி கொடு, இந்த நாளில் போய் கடையை தொடங்க, இந்த நாளில் கல்யாணம் பண்ணிக்க, இப்படிலாம் விஷயங்கள் நிறைய நடக்கிறது உண்டு, நிறைய தப்புகளும் நடக்கிறது உண்டுங்க. அது பின்னாடி வந்து பார்க்குற போது பொருத்தம்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் நீங்கள் முகூர்த்தம் வச்சதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது முகூர்த்தமே ரொம்ப பாழ்பட்டதாக இருக்க வருங்க. ஏங்க இந்த நாளில் பண்ணீங்க அப்படின்னு பொறுத்த இருக்கிற போது முகூர்த்தம் எதுக்குங்க, நாங்களா அப்படியே பார்த்தோம், அப்படி வச்சுட்டோம், ஒருத்தர் தான் கேட்டு தான் வச்சோனாங்க அப்படின்னுவாங்க. சரியாக இருக்க வராது. எல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்களே இதுதாங்க. ஆக ஒரு சேர்மானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மக்களுக்கு அது தெரியல, அல்லது ஜோசியர்கள் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு மக்களுக்கு நம்ம தொழில் போயிடுமோன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க, பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிடையாது. அது நம்ம தொழில் வித்தையெல்லாம் அப்படியே எடுத்து கொடுத்துட்டாக்கா அப்புறம் நாளைக்கு நம்மக்கிட்ட மக்கள் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. பரவாயில்லை, நம்ம முழுசாக கரெக்டாக பண்ணல, என்னங்க பேசுறது 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க வீட்டு குறைய தான் சொல்கிறாங்க, நம்ம அதுக்கப்புறம் 10 நிமிஷம் பேச வேண்டியதாகுது, அப்படியே 1 மணி நேரம் ஓடி போகுது. இதெல்லாம் வேறு எங்கே நாங்கள் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறது? ஏன் நிறைய பழகு வச்சுக்கலாம் சொல்ல வருவேன், ஏன் இதை மக்களுக்கு சொல்லக்கூடாதா செய்யக்கூடாதுன்னு. அதெல்லாம் சொல்லி கூட நம்ம குழப்பம் நடக்காதுங்க, இந்த மக்கள் விடமாட்டாங்க, உயிரோடு கொண்டுடுவாங்க நம்மளன்னுவாங்க. அதுவும் ஒரு சிலருக்கு உண்மைதான். பேச ஆரம்பித்தாங்கன்னா முடிவே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் குறிப்பாக உண்டுதாங்க. ஆனால் வாழ்க்கைன்னு வர்ற பொழுது, ஒரு தெய்வம் சாஸ்திரம் நம்புகிற பொழுது, அவங்க நம்புறது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு அடுத்தபட்சமாக அந்த ஜோதிடன் தான் நம்புகிறாங்க. அவங்க குறித்து கொடுக்குற அந்த விஷயந்தான் ஒரு வாழ்க்கையே வந்து நிர்ணயம் பண்ண போகிறது. அதான் அதில் நமக்கு ஒரு சுய அக்கறை வேணும், யாருக்காக இருந்தாலும் அந்த அக்கறை வேணும். மிக மிக குறைவாயிடுச்சு கடந்த காலத்துலேயும் சரி எப்பவும் சரிங்க. நிறைய இருக்கும். அப்போ ஜாதகத்தை பார்க்குற போதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அகப்பட்ட கைதி மாதிரி இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை ஜாதகம் இருக்கும், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லவராக இருப்பார், சிறப்பாகவே இருக்க வருவார். ஜாதகத்தில் எல்லாம் ஏறக்குறை நல்லா இருக்கும், ஆனால் வெறும் கஷ்டத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்க வருவார். என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, சரி எங்கேயோ தப்பு நடந்திருக்குது, என்னது அப்படி எடுத்து பார்க்குற போது உங்கள் அப்பா அம்மா அந்த முகூர்த்த நாளை கொடுங்க, உங்கள் அப்பா அம்மா ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற போது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய அமைப்புக்கு பொருத்தமே இருந்திருக்காது. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு அணுச்சேர்க்கையாகப்பட்டது, ஒரு நட்பு உள்ள நட்சத்திரங்களோடு இணையணும். அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு பொருத்தம் இல்லைன்னா வாழ்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏதோ சண்டை சச்சரவாச்சு வாழ்ந்துடுறாங்க. ஆனால் பிறக்கிற குழந்தைக்கு அந்த 2 அணுச்சேர்க்கையால் உண்டாகிற குழந்தை எப்படி இருக்குன்னா அவங்க தாங்க பாதகத்தெல்லாம் அனுபவிக்க வருவாங்க. அதெல்லாம் பெரியவங்க வந்து அடுத்த சந்ததி நல்லா இருக்குன்னா முகூர்த்தத்தை கரெக்டாக பார்க்கணும். முகூர்த்தன்றது என்னென்னா ஏதோ ஒரு நல்ல நாள்னு நினச்சிக்கிறாங்க எல்லாம். இல்லை சத்திரம் காலியாக இருந்தால் குற்றம் சொல்கிறதா நினைக்க வேண்டாம். நிறைய பேர் பண்ணுற வேலைகள் இதுதாங்க. இன்றைக்கி லீவாக இருக்கணும், இல்லை சத்திரம் காலி இருக்கணும், ஏதோ ஒரு நாளுங்க எல்லாம் பார்த்துக்கலாம், பணம் இருக்குது, படைப்படம் இருக்குது, பார்த்துக்கலாம் எல்லாம் அப்படின்னு. நம்ம அமெரிக்கா வாழ்க்கை நம்ம வாழறது கிடையாது. வாழையாக நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும். அழுகையை கண்டா நம்ம வெறுக்க வருவோம், வேதனையை கண்டா வெறுக்க வருவோம். அன்பு பண்பு பாசம் காதல் நேசத்தில் வாழக்கூடியவங்க தான் இந்திய மக்கள். பொதுவாக எந்த நாட்டில் போய் நம்முடைய இந்தியர்கள் வாழ்ந்தாலும் சரிங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப முறையோடு வாழக்கூடியவங்க. ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலும் சரி நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு போகிறவங்க யாருமே கிடையாது. மனசை குத்தும், அந்த அணுக்கள்லேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் பார்த்து பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது அங்கே தப்பு நடக்குது, அப்பா அம்மாவோட பொருத்தத்தில் தப்பு நடக்குது, இந்த பிள்ளை அவஸ்தைப்படுறான். அப்போ தெரியல, முகூர்த்தங்களை பார்த்தீங்கன்னா தப்பாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்பா அம்மாவே. அது இந்த பிள்ளை ஜாதகத்தில் வந்து வாழ்க்கையில் எதையுமே அமைய விடாமல் கிடக்க வரும். நீங்களே கூட கேட்க வரலாம், அது எப்படிங்க, அவங்க பொருத்தம் பார்த்தது அவங்களுக்காக, முகூர்த்தம் பார்த்தது அவங்களுக்காக, இது எப்படிங்க அமையணும் போது நிறைய விஷயங்கள் இருக்க வருதுங்க. வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டே போனாக்கா இந்த வீடியோ பதிவு ரொம்ப நீளமாக பார்க்க வரும், சுருக்கமாக தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாருமே இந்த குருபலன்றதை நம்ம பார்க்க வருவோம். குருபலம் நல்லா இருக்குதுங்களா, நல்லா வந்துட்டாரா, நல்ல இடத்துல வந்திருக்காரா அப்படின்னு எல்லாருமே விரும்பி பார்க்க வரும். இன்றைக்கும் சரி வருஷம் இந்த குரு பயிற்சி எப்படிங்க இருக்குது என் ஜாதகத்தில் அப்படி பார்க்க வருவாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் வந்து முதல்ல யாரை பார்ப்பாங்கன்னா குருவை தாங்க பார்ப்பாங்க. யாருமே குருபலம் எப்படி இருக்குங்கன்னா கேட்க வருவாங்க ஜோசியர்கள் குழந்தை ஜாதகத்தில் பார்க்குற போது. ஏன்னா அந்த குருனா யாருன்னா அவர் தாங்க ஒழுக்க செயலர், அவர் தான் தர்ம செயலர், அவர் தான் ஒரு தெய்வ பக்தி கொண்டவர், அவர் தான் தெய்வ அனுகூலங்கள் பெறக்கூடிய தகுதியானவரே அவர் தான். பணத்தை தரக்கூடியவர், நகநட்டுகளை தரக்கூடியவர், சொத்து பத்துக்களை தரக்கூடியவர், அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவர், எல்லோருக்கும் நல்லவராக இருக்கக்கூடியவர் யாருன்னா அந்த குரு பகவான் தான். அந்த குருவுடைய அனுகிரகம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா
நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் பெரும்பாலும் இருக்கவே இருக்காது. குடும்ப பரம்பரையை அவன் கொண்டு போயிடுவான். நல்லவங்க, குருபலம் நல்லா இருக்கு, ஒழுக்கமானவன், உறவுகள் நேசிப்பான், பரம்பரை நேசிப்பான், நல்ல வருவாயெல்லாம் அவனுக்குள்ளே இருக்க வரும், கட்டி காப்பான், உறவுகளை கட்டி காக்க வருவான், சொந்தங்களை கட்டி காக்க வரும், நம்பியவரை ஏமாற்ற மாட்டான், அப்பா அம்மாவுக்கும் கடமைகளை செய்யக்கூடியனாக, மூதாதையர்களுக்கும் கடமை செய்யக்கூடியனாக, தெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் கடமை செய்யக்கூடியனாக இருக்க வருவான். அப்படின்றதெல்லாம் வந்து அந்த குரு வச்சு தான் சொல்ல வருவாங்க. அந்த குரு நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும்னா எது சரியாக அவங்க பண்ணணும் அப்படி எடுத்துட்டா அவங்களுடைய பாவவினை கர்மவினை அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க வரட்டங்க. முகூர்த்தம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கல்யாண முகூர்த்தம், அந்த முகூர்த்தம் சரியாக இருந்தால் நம்ம ஜாதகத்தில் குரு நல்லா இருக்க வருவார். ஏன்னா குரு பலம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. முறையான ஒரு பொருத்தம்ன்றது எப்படின்னா குரு பலம் இருக்குதா முதல்ல பார்க்குறது, குரு பலம் இருக்குதா. அப்புறம் அந்த முகூர்த்தம் கணிக்கிற போது நமக்கு கணவன் மனைவி 2 பேரும் இருக்காங்கன்னா, ஆண் பெண் 2 பேர் இருக்குன்னா 2 பேருக்கும் சாதகமான ராசி லக்கணங்களாக இருக்குதா, நட்சத்திரங்கள் இருக்க வருதா, அதை பார்க்க வரும். ஏன்னா இது மதியை சார்ந்தது. நம்ம விதி 1000 கெட்டு போயிடட்டும், 1000 பரம்பரையில் 1000 பாவங்கள் பண்ணியிருக்க வரட்டும், அது வேற. ஆனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம சித்தர்கள் கொடுத்துட்டு போன ஒரு ரூட்டு தான் என்னென்னா, உங்களுக்கு பிறந்துட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு சாதகமான ஒரு நேர காலம் இருக்க வரும், சரியான லக்கணம் சரியான ராசி நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளாக பார்த்து இந்த திருமண பந்தத்தில் இணைஞ்சிருங்க. அதுபோல் சாந்தி முகூர்த்தத்தையும் அதுமாரி பார்த்து அமைச்சுக்கு வரன்றதும் நிறைய சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காது, இந்த கர்ம வினையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு யுக்தி தான் நம்ம முகூர்த்தங்கள்லாம் பார்த்து 4 நட்சத்திரம் பார்த்து பண்ணுறது. பிறந்தட்டும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யாரும் ஏற்றுக்கிட்டு தான் வாழறதில்லை. தப்பிக்க தான் எப்பயுமே பார்ப்போம். ஒரு துன்பம்னா அதுலேருந்து தப்பிச்சு வளர வழிமுறைகள் என்னென்னா நம்ம தேட வருவோம். அதுக்கு தான் இந்த ஜாதகம்லாம் சாஸ்திரங்களே பயன்பாடுகளாக இருக்க வருது. சாமியே அதுக்கு தானே இருக்க வருது. நம்ம ஒரு துன்பத்தை கர்மவின் பிரகாரம் அனுபவிக்கிறோம், அதுலேருந்து காபந்து பண்ண கடவுளை அதுக்கு தான் அவனை கும்பிட்டுருக்கேன், அப்படி தான் கும்பிட்டுருக்கோம் எல்லாருமே, ஒரு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இதுக்கு தான் செய்ய வரோம் இல்லைங்களா. அப்போது இந்த முகூர்த்தங்கிறதே குருபலனை பார்த்து தான் செய்ய வருவோம். அந்த குருவை சரியாக பார்க்காம தப்பான ஒரு முகூர்த்தம் வச்சு பண்ணோம்னா அந்த குரு பிறக்கிற ஜாதகத்தில் பிள்ளை ஜாதகத்தில் தப்பாக தான் காட்டாது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ குருபலம்ன்றது ஒன்று இல்லைன்னாலே அவன் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியாது. ஒழுக்கத்தை கடைபிடிச்சாலும் பணத்தை சேர்க்க முடியாது, ஜன வசீகரமாக இருக்க முடியாது, பரம்பரைக்கு தன் கடமைகளை செய்ய முடியவே முடியாது. எங்கே தப்பு நடக்குது பார்த்தீங்களா. அர்த்தபட்சமாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த சாந்தி முகூர்த்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆண் பெண் இணையக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியம். எங்கன்னு சொல்லி ஒரு குழந்தை ஒரு கருவில் உருவாக்கக்கூடிய நேரம் தான் முதல்ல அவனுடைய அதிர்ஷ்டங்களையே தீர்மானிக்குது. பிறந்த உடனே நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணுறோம், என்னென்ன யோகம்லாம் இருக்குங்க, அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்குங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் எங்கே உருவாகுதுன்னா அந்த கரு முதல்ல கணவன் மனைவி இணையிறாங்க பாருங்க, அங்கே உருவாக்க வருதுங்க. அதுக்கு தான் சாந்தி முகூர்த்தம் பார்த்து இந்த நேரம் தான் சரியான நேரம் இணையிறதுக்குன்னு சொல்லி அந்த காலத்துலேருந்தே வச்சாங்க. நாளடைவில் அதெல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சாச்சு. ஆனால் அது தப்புன்னு சொல்லிக்க முடியாது. இந்த சாந்தி முகூர்த்தங்கிறது தப்பானது கிடையாது, சரியானது தான். அப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோசியர்களும் வருங்காலத்தில் சொல்ல தயங்குறாங்க, இல்லை சொல்கிறது கிடையாது, பொறுப்பாக இருந்து எடுத்து சொல்கிறதில்ல, அடித்தா முடிச்சா வேகமாக அப்படி போயிட்டு இருக்க நிறைய பேர் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்க வராங்க. எல்லாம் சரியில்லைங்க, ஒன்றும் இல்லைங்கன்னு கவலைப்படுறதில்ல, வாழ்க்கை கவலைப்படுறதில்ல, வந்ததுக்கு அப்புறம் தான் கவலைப்படுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான், அப்போதைக்கு நான் நினச்சது நடக்குதா, நான் நடத்தி காமிச்சிட்டேனா, பார்த்தீங்களா என் திறமையை பார்த்தீங்களான்ற மாதிரி தான் மாறு தட்டிக்கிறாங்க வழியே. ஒரு வேதனை சோதனை வர்ற போது அது ஏன் வந்து எதுக்கு வந்துன்னு சொன்னால் ஒத்துக்கிறது இல்லை. நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணீங்க, அதான் இங்கே வந்துன்னா அதை விடுங்க, இப்போ வழியை மட்டும் சொல்லுங்க அப்படின்றாங்க. கிரகத்தை எந்த ஜோசியனாலும் அப்படி மாற்றிலாம் விட்டுடவே முடியாது. தப்பு தான், அதுக்கான வேலையை அது செய்து தான் தீர வரும். அப்போது ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் நாம் சரியாக நடந்துட்டால் மட்டும்தான் இந்த கிரகத்துடைய சூட்சும தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ முடியும். இல்லைன்னா இந்த பரிகாரங்கிறதுலாம் வந்து ஆறுதலானது அல்லது 2ஆம் பட்சமான ஒரு விஷயங்கள் தான். சிலருக்கு பலன் கிடைக்கும், பலருக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் நிதர்சன உண்மை. அப்போது இந்த விஷய பாவத்தெல்லாம் நான் நிறைய பார்த்து உணர்ந்து ஒரு கட்டத்தில் ஜோசியமே பார்க்க வேணாம்ப்பா, எல்லாம் பார்த்தா வெறும் சங்கடமாக இருக்குது, அவ்வளோ காலகாலமாக மக்கள் சொல்லிட்டே வந்திருக்கிறாங்க, ஒருவரும் அது முறையாக கடைபிடிக்கலை, இப்போ வந்து நிற்கிறாங்க, நம்ம எந்த குறையை சொல்கிறது, முன்னாடி இருந்தவங்க சரியில்லைங்க, அதனால் உங்கள் வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குன்னு நம்ம உண்மையை சொல்லவும் முடியாது. என்னங்க நெகட்டிவாக பேசுகிறீங்கன்றாங்க, நம்ம இப்படி உண்மையை சொன்னால் நெகட்டிவ்ன்றாங்க. சரி பாசிட்டிவாக சொல்லணே, கவலையே படாதீங்க, நல்லா இருப்பீங்க, நீங்கள் பாட்டு அழகாக பண்ணுங்கன்னாலும் 6 மாதம் பொறுத்தோ இல்லை 3 மாதம் பொறுத்தோ என்னங்க சொன்னீங்க, எல்லா ஜோசியர் மாதிரி நீங்களும் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா, உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லைங்க, என்னங்க நீங்கள் உங்களை நம்பினேன் நான் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. உண்மையை சொல்கிறதா இல்லை அவன் ஆறுதலுக்காக பாசிட்டிவாக பேசணுன்றதுக்காக வேண்டி ஏதாவது பேசுகிறதா, இப்படி எல்லாமே விழிப்பதிக்கு ஒரு கட்டத்தில் நான் ஜோசியமே பார்க்கலப்பா, வேணாம்பா, எனக்கு நான் சித்தநிலைக்கு போயிடுறேன், அப்படி போனவன் தான் நான். ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லை, இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சொல்லித்தான் ஆக வரணும், கொடுத்துத்தான் ஆக வரணும், வழிமுறை தெரியல.
அடிப்படையான ஒரு விஷயம். என் நட்சத்திரத்துக்கு ஏற்ற நட்சத்திரம் எது, எந்த லக்கணம் எனக்கு ஆகும், எந்த லக்கணம் ஆகாது. அட்லீஸ்ட் வாழ்க்கையிலேயாச்சும் சரிங்க அதை கடைபிடிக்கட்டுமே. ஒரு லவ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு சாதகமாக இருக்கும், தொழில் கூட்டாளி அமைக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க வரும். வாழ்க்கையில் எல்லாரோடையும் பழகிறோம், எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அமைச்சிக்கிறோம் இல்லை, அதுக்காக வேண்டியாவது பார்த்து ஒழுங்காக பார்த்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் இல்லை. வீணாக எதுக்காக அழுதுட்டு இருக்க வருது நிறைய பேருங்க. சஷ்டாங்க லக்கணம், அஷ்ட லக்கணம், பொருத்தம் இல்லாத நட்சத்திரம், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ துரோகங்கள்லாம் இருக்க வருதுங்க. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடர்கள் பார்க்குற போது மற்றவங்களுடைய உணர்வுகளை நம்ம உள்ளே வாங்குற போது அதோடைய வலியும் வேதனையும் இருக்க வரும். நான் ஒரு தொழிலே விடுற அளவுக்கு நான் வந்தேன்னா எனக்கு மற்றவங்களுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு நான் மதிச்சிருப்பேன்னு பாருங்கள். அந்த வகை வெறும் பணத்தை மட்டும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த நிமிஷம் வரலும் பணத்தெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு நிறைய பண தேவைகள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அது வேற. ஆனால் மனிதனுடைய நம்முடைய கஷ்டம் தீரண்டுக்கு அவங்களுடைய கஷ்டபாவத்தன்மையில் நம்ம சம்பாரித்து வச்சு நல்லா இருக்கணும்னா அது முடியாத காரியம். அதனால் எனக்கு அந்த வருமானங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த லைன்லேருந்து நான் பொதுவாக வந்து விலக ஆரம்பித்த காரணமே அதுதான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னா அதுலேருந்து கிடைக்கிற காசு கொண்டு போய் ஏதாவது ஒரு கோயில் கட்டுறவங்களுக்கு கொடுத்துட்றது, இல்லை ஒரு தான தர்மத்துக்கு பண்ணிடுறது, அன்னதானங்கள் கொடுத்துட்றது, அப்படியாச்சும் அவங்களுக்கு கொடுத்தவங்க நல்லா இருக்கட்டுமே. இப்படித்தான் இதுவரையிலும் நான் பண்ணிட்டு இருக்க வரேங்க. என்னுடைய வருமானங்கிறதே வேற. நான் பல பேருக்கும் பின்புலமாக பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்க வரேன், எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்க வரேன். என் பேரை நீங்கள் போட வேணாம், உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்குங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது, தொழில் ரகசிய முறைகள். ஏன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன வருமானம் அப்படிலாம் கேட்க வரலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வரேங்க. வீடியோவெல்லாம் போட்டு தான் சம்பாதிக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா தொடர்ச்சியாக நான் வீடியோக்களாக போட்டுட்டு இருந்திருக்க வருவேன். அப்படியே நான் நல்லா செய்கிறது கிடையாதுங்க. ஏதாவது இந்த ஆன்மீகத்தை தொட்டுட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ என் விநாயக பெருமானோட அருளால் எனக்கு கிடச்சிது. நான் உட்காந்துக்கிட்டு அப்படியே பாடம் ஊத்து படித்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களில் குருமார்களுடைய ஒட்டுமொத்த சக்தியை எனக்கு கொடுத்தாங்க. விநாயகபுரம் அருளால் எனக்கு கிடைச்சது தான் இந்த ஜோதிட ஞானங்கிறதுலாம். அதன் பின்பு தான் குருமார்கள் அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்த நிலையில் இருந்தவங்கள தான் நான் போய் பார்க்க போயிருந்தேன். அவங்கெல்லாம் எனக்கு கொடுத்த ஒரு ஞானங்கள் தான் இந்த விஷயங்கள்லாம். அதில் ஏதாவது நம்மளால் பண்ண முடியாதா? ஒரு சின்ன ஒரு கையேடு மக்கள்கிட்ட இருந்தால் அந்த குடும்பத்துக்கே, அந்த பரம்பரைக்கே உதவும்பா. என்ன பண்ணலாம் சிந்திக்கிறப்போ தான் சரி, இந்த நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம், இந்த சந்திராஷ்டமங்கிறது ரொம்ப முக்கியம், இந்த முடக்கு தோஷம்னா என்ன, திதி சூன்யம்னா என்னன்றது மக்களுக்கு தெரிஞ்சுக்க வரணும். வாழ்க்கையில் எனக்கு ஆகிற நட்சத்திரம், ஆகாத நட்சத்திரம், எந்த லக்கணம் எனக்கு ஆகும், எந்த லக்கணம் எனக்கு ஆகாது, எந்த ராசி ஆகும், எந்த ராசி நான் வந்து தவிர்த்திடணும். இதை மட்டும் தெரிஞ்சாலே ஏறக்குறைய ஒரு பாதி பங்கு நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அர்த்தம். ஏன்னா நம்ம ஜோசியர்கிட்ட போகிற போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்க தான், ஆனால் எல்லாருமே நல்லவங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க பண்ணுற தப்பே என்னன்னா பொருத்தம் பார்க்குறேன், முகூர்த்தம் கணிக்கிறேன்ற பேரில் நட்சத்திரம் இன்னைக்கு நல்லா இருக்கு, சுப நாள்னு போட்டாங்க, அமிர்த யோகம் இருக்க வருதுங்க, நேத்திரமுள்ள நாளுங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, இதான் உங்களுக்கு நாள்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒழிய நம்ம நட்சத்திரத்தை தொடர்றதே கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்றது கிடையாது. அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா காரியம் நல்லபடியாக முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்களே ஒழிய ஒரு முகூர்த்தம் ஏதோ ஒரு முகூர்த்தம், பொருத்தம் ஏதோ ஒரு பொருத்தம் நல்லா தெரியுதுங்க, அப்பட்டமா குருபலம் சரியில்லைன்னு தெரியுதுங்க, ஆனால் தெரிஞ்சே தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணுக்கே கல்யாணம் பண்ணுறாங்க. ரொம்ப கொடுமை எல்லாம். பெண்ணை பெற்றவங்களுக்கு கொஞ்சமாச்சும் பயம், அதுவும் விருச்சக ராசியை பெற்றவங்களுக்கு ரொம்ப 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 பயம் இருக்க வரணும் நெஞ்சில். அந்த பயமே இல்லாமல் தவறான முகூர்த்தத்தில் தவறான பொருத்தத்தெல்லாம் வந்து தெரிஞ்சே பண்ணுறாங்க. பணம் அவங்கள வழிநடத்தணும்னு நினைக்கிறாங்க. யாருக்கிட்ட பணம் இல்லை? பணம் என்ன ரொம்ப முக்கியம்? வாழ்க்கையில் இணையக்கூடிய அந்த இணைப்புகள் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த அன்பு பாசத்தை பரிமாறிக்கிற விஷயம்தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய மனசு இதெல்லாம் வந்து இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்க வரும். உண்மை அதுதான். தேவை இருக்குது பணத்து மேலே, அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. ஆனால் வாழ்க்கையில் வாழக்கூடிய விஷயத்தில் வாழறவங்களுக்கு தெரிய வரும் எதனால் பிரச்சனை வருது, சுமை வருதுன்னு. நல்லபடியாக நேசிக்கக்கூடிய ஒழுக்கமான ஒரு ஆள் இருந்தாலே போதுமானது, பக்கத்துணையாக. மேதில் தான் நம்ம பார்த்துக்க வரலாம், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிக்கலான்ற மாதிரி தான் 199 பேர் இருக்க வருவாங்க. ஆனால் தெரிஞ்சே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறாங்க. பின்னாடி அந்த குழந்தைகள் வந்து நம்மக்கிட்ட புலம்புற போது இருக்கிற வேதனை இருக்க பாருங்கள். உங்கள் அப்பா அம்மா குற்றவாளின்னு நம்மளால் சொல்ல முடியல. ஒரு சில இடத்துல காமிச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. இதை இங்கே தப்பாக பண்ணிட்டீங்களேன்னு. எங்கள் அப்பா அம்மா தாங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க, சொன்னாங்க அப்படின்னு. இல்லையே, இது சரியே இல்லையே, யார் கொடுத்தது அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க அப்பா அம்மாவே நொந்துக்கிறாங்க நிறைய பேருங்க. அப்போ குடும்பத்தில் ஒரு ஜோசியனை பிரச்சனை பண்ணுற மாதிரிலாம் ஆகிப்போகுதுங்களா? நிறைய விஷயம் மறைக்க வேண்டியதாக ஆகிடும். ஏன்னா நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, சரியில்லாத ஜோசியம் சொன்னாலும் பரவாயில்ல, நான் உண்மையை உங்கள்கிட்ட சொல்லலை, எங்கன்னா பேசிட்டு போங்க, என்ன பண்ணுறப்போ குடும்பத்தில் பிரச்சனை உண்டாயிடும். அப்புறம் இப்படி நிறைய ஏகப்பட்ட சூழல்கள்லாம் நிறைய நடந்திருக்குங்க. அந்த வகையில் தான் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயமாகப்பட்டது எல்லாருக்கும் இருக்க வரணும், கிடைக்கணும். எனக்கு ஆன நட்சத்திரம் இதுதான் அப்படியே எடுத்துக்கலாம். ஈஸியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சா போதும். எனக்கு உரிய நட்சத்திரம் இதுதான். பழகிறவங்களா, தொழில் கூட்டாளியா, இல்லை வாழ்க்கை துணையா, முதல்ல தேர்ந்தெடுத்துக்கிறோம். நம்ம இந்த நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம் தூக்கி வச்சிடணும், ஆன நட்சத்திரத்தை மட்டும் எழுதிக்கிறோம்.
இந்த லக்கணம் இருக்கக்கூடாது, இந்த ராசி இருக்கக்கூடாது, எழுதி வச்சுக்கிறோம், போதும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஜோசியர்கிட்ட போங்க, கண்டிப்பாக ஜோசியர்கிட்ட போகணும். போயிட்டு டீட்டெயிலாக ஏன்னா தோஷங்கள்லாம் இருக்கும் ஜாதகத்தில், இப்படி நடந்துக்கணுமா, நீங்கள் இப்படி வாழ்க்கையை வாழணும், நீங்கள் உங்களுக்கு கிரகச்சாரம் இப்படி கெட்டு போயிருக்கிறதுனால நீங்கள் இப்படி ஒரு குணத்தோடு இருந்தால் தான் அந்த வாழ்க்கையை தப்பிச்சு கொஞ்சம் கரையேற முடிய வரும், இந்த காலகட்டங்கள்லாம் இப்படி இருக்குன்றத சொல்ல வருவாங்க, போகணும். ஆனால் அந்த ஜோசியர் தப்பு பண்ணுறாரா இல்லையான்னு ஈஸியாக நம்ம அட்டவணை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அல்லது திருமண தகவல் மேலே எடுத்தாலும் சரிங்க, பொருத்தமானதா சரியான லக்கண ராசியை நம்மளும் ஈஸியாக தேர்ந்தெடுத்து அழகாக பண்ணிடலாம். ஒரு 4 நட்சத்திரமா சரி எல்லாத்துக்கும் ஜோசியர்கிட்ட போயிட்டு இருக்க முடியாது. நீ நாள் இந்த காரியம் செய்யலான்னு இருக்கிறேன், செய்யலாமே செய்யக்கூடாதா, ஒரு குடும்பத் தலைவருடைய அமைப்புக்கு எடுத்து சரி இந்த நட்சத்திரம் எனக்கு இன்னைக்கு தன நட்சத்திரமாக இருக்குது, ஒரு செடி நடுறதா இருந்தாலும் சரிங்க, ஒரு ஒரு பொருள் ஒன்று விலை உயர்ந்த பொருள் ஒன்று வாங்குறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சரி நம்முடைய இந்த நட்சத்திரத்தை பார்த்தோம்னா அப்படியே எடுத்து அழகான மாதிரி பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சரியா இருக்கும். அதுதான் தொடர்பு, நட்சத்திர தொடர்பு தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்முடைய ஆத்மாவோட நம்ம மனசோட தொடர்பை கொண்டது நட்சத்திரங்கள் தான். எதுக்கு நீங்க போனாலும் சரிங்க, நட்சத்திரத்தை இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆக்சுவலி இந்த நட்சத்திரத்தை வச்சு தசாபதிகள் நடக்க வரும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறேன். அதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் முழுமையாக உட்காந்து 2 பேர் டைப் பண்ணுறதுக்காக 2 பேர் சம்பளம் கொடுத்து எல்லாம் வச்சுருந்தேன். 93 பேர் தான் வாங்கியிருந்தாங்க, பரவாயில்லை. பாக்கி உள்ளவங்களுக்கு தானே போய் சேரும், எல்லாருக்கும் போய் சேர்ந்துடாது இல்லையா, எல்லாருக்கும் போய் சேர்ந்துடாது. ஆனால் இதெல்லாம் எல்லாருக்கும் கடைபிடிக்கின்ற ஒரு ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் இதை வந்து கொடுக்க வந்திருந்தேன். நான் இது பரவாயில்லை. ஆனால் வாங்கினவங்க வெள்ளம் பார்க்குறப்போ எல்லாருமே பாக்கியசில்லை, அவங்கள எல்லோரையும் நான் வந்து ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா அவங்களும் வாழ்க்கையை அவங்க பரம்பரைக்கு இதை காமிச்சு கொடுக்கலாம், அவங்க பிள்ளைகளுக்கு காமிச்சு கொடுக்கலாம், பார்த்து பார்த்து செய்யலாம். இப்போ இன்னைக்கு இந்த நட்சத்திரம் ரைட் பண்ணலாம், நல்லா இருக்கு, அழகாக முறையில் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணி தரணும் அப்படின்ற முறையில் தான் இருக்க வராங்க. கட்டணங்கள் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் எனக்கு. என்னன்னா அதை முழுமையாக மதிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு சின்ன கட்டணமாச்சும் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் குறிப்பாக சின்ன கட்டணம் ஒன்று வச்சு அதை நான் எல்லாருக்கும் நான் வந்து கொடுத்துட்ருக்கிற காரணமே இது தாங்க. அகையில் இதை எல்லாரும் வந்து அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் சங்கடம் நடக்காமல் தப்பிச்சுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 70% இதிலேயே போதுமானது. மேலும் ஜோசியம் பார்க்கல, வெளிநாட்டில் இருக்கிற எனக்கு ஜோசியர் கிடைக்கலைங்க சரியானாலும் பரவாயில்ல, உங்கள் லக்கணம் தெரியும், உங்கள் நட்சத்திரம் தெரியும், உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்றதை அப்படியே ஆன்லைனில் தட்டி பார்த்தாலே ஃப்ரீ அஸ்ட்ராலஜி நிறைய இருக்குது, தட்டி பார்த்தா வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த தசை நடக்குது, இந்த புத்தி நடக்குதுன்னு. அதுக்கு எல்லாருக்குமே எல்லா லக்கணத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன தேவைகள் இருக்குது, அந்த தேவைகள் கிடைக்கல தடையாக இருக்குன்னா அப்படியே அதற்குரிய பரிகாரம், இந்த பரிகாரத்தை பண்ணிங்க, இந்த சாமியை கும்பிட்டுக்குங்க அப்படி எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு ஜோசியம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு பெரும்பாலும் இருக்க வேண்டாமே அப்படின்ற முறையில் தான் நான் அதை அழகான முறையில் நான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேங்க. நான் அதில் இன்னும் நிறைய வந்து பண்ணி கொடுக்க வருவேன், அதில் நிறைய வந்து கொடுக்க வருவேன். அதெல்லாம் இதை வாங்குறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் அனுப்பிச்சி வருவேன், பணம் அதுக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டேன். முதல்ல இதுக்கு எனக்கு நிறைய ஊக்கங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப வேகமாக பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு வரும். இப்போ என்னென்னா நம்ம பொருளாதாரம்ன்ற முறையில் வந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டைப் பண்ணுறவங்களுக்காக வேண்டி நம்ம அதுக்கு செலவுகள் நிறைய கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்க வருது. இதற்காக வேண்டிய என்ன கொஞ்சம் தயக்கங்கள் அதை காட்ட வேண்டிய நிலைகள் இருக்க வருது. இருந்தாலும் விரைவில் எல்லாமே முடித்து ஏற்கனவே வாங்கினவர்களாம் அதை கண்டிப்பாக அனுப்பிச்சி வச்சிருவேன். அதில் இதெல்லாம் கொஞ்சம் அழகான முறையில் புரிஞ்சுக்கிறதுல மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயமும், கர்மானா என்ன, அந்த கர்மாவை நம்ம எப்படி வந்து சமாளிக்க வர்றது, புரிஞ்சிக்க வர்றது அப்படிங்கிற விஷயத்தில் முதற்கொண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு பரிகார முறைகள் இருக்குது. நம்ம நட்சத்திரத்தை நம்ம எப்படி வலிமையாக்கிறது, பிறந்துட்டோம் ஒரு தோஷத்தில், யோகமே இல்லாத ஒரு குடும்பத்தில் நம்ம பிறந்துட்டோம், பாவி குடும்பத்தில் பிறந்துட்டோம், பரவாயில்ல, நாம் சுய தன்மையை நம்ம வலிமையாக்கிறது எப்படி, அப்போ நம்ம நட்சத்திரத்தை வலிமையாக்கணும், லக்கணத்தை வலிமையாக்கணும், ராசியை வலிமையாக்கணும். இதை பண்ணாலே முதல் பலம் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப அழகான முறையில் அதில் வந்து சொல்லி வச்சிருக்கிறேன், ரொம்ப அழகான முறையில் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் கடைபிடிச்சா ரொம்ப அற்புதமாக இருக்க செய்ய வருங்க. பொருத்தம் பார்க்க தான் ஜோசியர்கிட்ட பார்க்க வரணும், இதெல்லாம் இதுலேயே நீங்கள் பார்த்துக்க வரலாம். அடிப்படையான விஷயங்களெல்லாம் இதில் பார்த்துக்க வரலாம். ஒரு தொழில் அமையலைனாலும் சரி அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கின்றதெல்லாம் அதை கொடுத்துருக்க வரேன், அதிலே கொடுத்துருக்க வரேன். அதில் செய்தல சிறப்பாக இருக்க வரும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இந்த லக்கணக்காரர்கள் இதை செய்யலாம், இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அதில் நான் கொடுத்துருக்க வரேன். நிறைய விஷயங்கள் அதில் இருக்க வருது, அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க வரலாம், அது ரொம்ப முக்கியம். மேலும் இந்த புத்தகம் நான் வந்து பேப்பர் புத்தகமாக நான் வந்து கொடுக்கலைங்க. பேப்பர் புத்தகமாக கொடுத்தா ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான கட்டணங்கள் கொடுத்து தான் வாங்கி ஆகணும். இன்றைக்கி கொரியரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா 200 ரூபா கிட்ட ஆகிடும், பார்சலோடு சேர்த்து ஆகிடும். அப்புறம் புத்தகத்துடைய விலை மதிப்புகள் வேலை வச்சு கொடுக்கும்போது எல்லாராலையும் வாங்க முடியாது. எல்லாராலையும் எளிமையாக வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணேன், அவங்க வச்சுக்கிற மொபைல்லேயே இன்றைக்கி எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்க வருது, கம்ப்யூட்டர் இருக்க வருது, அதுலேயே அவங்க படிச்சுக்கிட்டோம் ரொம்ப எளிமையான முறையில். ஒரு 100 ரூபா, ஒரு 100 ரூபாய்க்கு கட்டணம் அப்படிங்கிறது அவங்க கொடுத்தால் போதுமாடா, அவங்க முழுமையாக அதை படிச்சுக்கணும். எப்போல்லாம் உங்ககிட்ட டெலிட் ஆகுதோ அப்போலாம் திரும்ப திரும்ப எங்கிட்ட காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் கிடையாது. ஒரு முறை வாங்கினா எப்போ கேட்டாலும் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்க வருவேன். முடிஞ்ச அளவுக்கு
உங்களுடைய நெருங்கிய பந்தங்களுக்கு மட்டும், மதிக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த புத்தகத்தை ஷேர் பண்ணுங்க. நான் ஆரம்பத்தில் இதை கொடுக்குற போது அப்படிதான் சொல்லி கொடுத்துருந்தேன். நான் நீங்கள் தாராளமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா என் நோக்கமே எல்லாருக்கும் பலன் பெறணுன்றது தானே. விழிப்புணர்வோடு இருக்கணும், மாட்டிக்கூடாத வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் எனக்கு. ஆனால் அவமதிக்கிறவங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா இது சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனால் வாழ்வியலுடைய மகத்துவம் இதில் இருக்குது. நீங்கள் எடுத்து சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க பைசா கொடுத்து வாங்கினா கொஞ்சம் அக்கறையோடு அதை கண்டிப்பாக கவனிக்க வருவாங்க. ஒரு சில கஸ்டமர்லாம் நம்மக்கிட்ட வாங்கி அவங்க ஷேர் பண்ணுற போது அவங்கக்கிட்ட பணம் வாங்கி எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க நிறைய பேர். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ நேர்மையானவங்களா இருக்கிறாங்களா, இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களான்னு. அவங்க நமக்கே சொல்கிறதான், ஐயா அவங்க பணம் கொடுத்து வாங்கலன்னா அவங்களுக்கு அக்கறை இருக்கா, இந்த புத்தகத்தை அவமதிப்பாங்க, இது அற்புதமானது, ஆகையால அதுக்குரிய கட்டணம் அவங்களுக்கே அனுப்பிச்சி வைக்கிற சொல்லி எனக்கு அனுப்பிச்சி வைத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. இன்னைக்கு இது போன்ற நல்லவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களேன்னு. அவங்களாம் நல்லா இருக்க வரணும். அவரும் அநேகமே இதை கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்க வரேன். ரொம்ப நல்லா இருக்க வரணும், எல்லாரும் நல்லா இருக்க வரணும். ஏன்னா அது போன்றவங்களுக்கு கொடுங்க நீங்கன்னு சொல்கிறேன். மதிப்பாங்க, அதெல்லாம் கேட்டு கரெக்டாக நடந்துப்பாங்க, அவங்க வாழ்க்கையை காவந்து பண்ணிப்பாங்க. குடும்பத்தை மேலே பற்று உள்ளவங்க, பிள்ளைகள் மேலே பற்று உள்ளவங்க, பரம்பரை மேலே பற்று உள்ளவங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுத்து விடுங்க. எனக்கு அதுக்கெல்லாம் பைசா தரணும்லாம் ஒன்றும் அவசியமெல்லாம் கிடையாதுங்க. நல்லா இருந்தால் அது போதும். அந்த தர்மத்தை நான் செய்ய வரணும்னு ஆசைப்படுறேன். அது இறைவன் பார்த்து எல்லாரும் நல்லா இருந்தால் அந்த மகிழ்ச்சியே என்னை வாழ வச்சுட்டு போய் என் குடும்பத்தை வாழ வச்சுட்டு போயிடும். இதுதான் என்னுடைய நோக்கங்களே. அதனால தான் நான் அது அதிக கட்டணம் கொடுத்து வாங்குறதுக்கும் முடியாத நிலையினால நான் இந்த பிடிஎஃப் வடிவில், இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அந்த புத்தகத்தை நான் உருவாக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்க வரேங்க. அதனால் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமை, ஆனால் கடைபிடிக்கிற போது தான் அது வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் கடைபிடிச்சா நம்ம வாழ்க்கையில் எங்கேயுமே தோல்வின்றது இருக்க வராதுங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா தவறான பொருத்தம் உள்ள திருமணம் தான் சண்டை சச்சரவில் போய் முடிய வருது. ஒன்றுமே இல்லாத குடும்பத்தில் கூட சண்டை சச்சரவு கிடையாது, நல்லா இருக்குது, நல்ல ஒரு இயற்கையாகவே ஒரு பொருத்தம் பார்த்து அமைஞ்சு போகுது, அவ்வளோதான். இந்த பொருத்தங்கிறது சரியாக இல்லை. நட்பு பழகிற போதும் அந்த நட்சத்திர பொருத்தம் சரியாக வர்றதில்லை, தொழில் பண்ணுறதில்ல. இதுதான் பெரிய விவகாரமாக இருக்க வருது. நாட்டில் பிரச்சனையே பார்த்திங்கன்னா நமக்கு பொருத்தமான நட்சத்திரக்காரன் நமக்கு யாரோ ஒருத்தனா இருப்பான், வழிபோக்கனா இருப்பான், நம்ம மேலே பார்த்து ஒரு சிரிச்சுட்டு போவான், நம்ம ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு போவான், நம்ம கூடவே இருப்பான், சொந்தக்காரனாக இருப்பான், அவன் நமக்கு குழி வெட்டுவான், அவன் நம்ம பகை நட்சத்திரக்காரனாக இருக்க வருவான். இது உண்மை, இவ்வளோதாங்க, இவ்வளோதான் இருக்குது அடிப்படையே. நட்பு பகையின் உலகத்தில் நம்ம பார்க்குற குரோதம் விரோதம் எல்லாம் வாழ்க்கையில் தெய்வம் மாதிரி எனக்கு உதவி பண்ணாருங்க ஒருத்தன் சொல்கிறாங்க பாருங்க. அவன் யாராக இருப்பானாக்கா நம்முடைய நட்சத்திரத்துக்கு லக்கணத்துக்கும் உகந்தனாக இருந்திருக்கு வருவான். எதாச்சும் நடக்கும் அதெல்லாம். அதனால் இந்த விஷயத்த நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு எது சரியானது எது சரியில்லைன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதை தான் நான் அதில் கொடுத்துருந்தேன். அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா ஒரு விவகாரங்கள்லாம் உண்டுங்க. ஏன்னா அதெல்லாம் மறைக்கப்பட்ட ரகசிய பாவம் தான். இப்போ நான் கொடுத்துருக்க புத்தகத்தில் கூட சரிங்க, ஒரு ஆண் நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நட்சத்திரம்னு இருக்குது அப்படின்னா, எனக்கு பொருத்தமான நட்சத்திரத்தில் நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு ஒரு பெண்ணை அவர் எடுக்கிறாருன்னா, அந்த பெண்ணுக்கு இந்த ஆணுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நட்சத்திரங்கள் அவங்களுக்கு பொருந்தாதான் இருக்க வரும். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஆண் தாம்பா குடும்ப தலைவன், அவன் நல்லா இருந்தால் சரிதான். பெண் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவ, அவள் கட்டுப்பட்டு இருக்கணும், வீட்டில் அவள் கட்டுப்பட்டு இருப்பா, அப்படி தான் பழக்கப்படுத்தி வச்சுருக்கு நம்ம சமூகமும். அதனால ஆணுக்கு மட்டும் பார்த்தா போதும், ஆணுக்கு மட்டும் குருபலம் பார்த்தா போதும். இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. எங்கள் பெண்ணுக்கு குருபலம் அவசியம் இல்லையா, ஆணுக்கு தான் குருபலம் இருக்கணுமாங்க அப்படிலாம் பார்க்குறாங்க. ஆணுடைய மையம் வச்சு தான் நிறைய பேர் பொருத்தம், பெண்ணுடைய நட்சத்திரத்தை பொருத்தங்கள் எடுக்க வராங்க. நிறைய விஷயங்கள் நடக்க வருதுங்க. இப்போ பெண்ணும் நிம்மதியாக இருக்கணும்ல, எத்தனை காலத்துக்கு அடிமையாக இருக்க வர்றது இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் போய் சேரணுன்றது மிகப்பெரிய என்னுடைய ஒரு உந்துதலுங்க இது. அதனால என்ன, ஒன்றும் இல்லை, அப்படியே பார்த்துக்க வரட்டும், ஆணுக்கு பொருத்தமான வகையிலே பார்த்துக்க வரட்டும். ஆனால் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு லக்கணமும் ராசியும் உங்களுக்கு பொறுத்ததாக இருக்கணும், உங்களுக்கு ஆகாததாக இருக்கக்கூடாது. அந்த நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்க வராது, யாருக்கும் கீழே இருக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது, சிறப்பாக இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாம் மாறிட்டு வர்றதை பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. பெண்கள் எல்லாம் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அதிகாரமாக இருக்கிறாங்க. அப்பா, பாரதி கண்ட கனவும் என்னுடைய பிரார்த்தனை நடக்கிறத நல்லா பார்க்க முடியுது. லோகபாவத்தை என்ன கொஞ்சம் உலகம் கொஞ்சம் அப்படி இப்படியமாக கடக்க வருது, இருக்கட்டும், பரவாயில்ல. பெண் சௌகரியமாக இருந்தாலே குடும்பம் சௌகரியமாக இருக்கும், பரம்பரை சௌகரியமாக இருக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. பெண் ஒரு வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம்தான். அதனால் பெண்களாக இருந்தாலும் இந்த நட்சத்திர அமைப்பை கடந்து லக்கணம் ராசி எனக்கு 6, 8 இல்லாமல் இருந்தால் அது போதும். பகைத்தன்மை இல்லாத நட்சத்திரங்களாக இருந்தால் ஓரளவுக்காவது எடுத்துக்க வரலாம். அல்லது பெண்கள் பொறுத்தவரையில் நான் எனக்குரிய நட்சத்திரத்தை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம், சிறப்பாக இருக்கிறோம். அவங்க உங்களுடைய கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்க வரும். ஆண்கள் பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. 2 பேருக்கு சமமான நட்சத்திரங்களும் இருக்குது, அதை பார்த்து அழகான முறையில் தேர்ந்தெடுத்துக்க வரலாம்.
இப்படி எல்லா வகையிலும் பரஸ்பரமான முறையில் ஒரு நல்ல நோக்குக்காக இருக்க வருதுங்க. ஆனால் ஆதி காலத்துலேருந்து வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாகவே இருக்க வரும். நிறைய பெண் வகை தன்மையில் ஏன் அப்படி ஆனாங்கன்னா இந்த நட்சத்திர அமைப்பில் செய்யப்பட்ட ஒரு சில துரோகங்கள் நிறைய உண்டு, நிறைய இருக்குது, சாஸ்திரத்தில் நிறைய உண்டு. அப்படியே வந்தாச்சு. இதெல்லாம் வந்து இப்போ மாறக்கூடிய காலகட்டம் வர்ற போது தான், சுதந்திரத்தை பெண்கள் கையில் எடுக்கிற போது தான் நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மாறுபாடாக இருக்க வருது. நம்முடைய நோக்கன்றது இரண்டு பேர் தரப்புமே நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்க வரணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். வாழ்க்கையை அப்போ தானே நல்லா இருக்க வரும். அதிகாரம் ஒருத்தர் பண்ணி ஒருத்தர் இது இருந்தாக்கா அந்த இடத்துல உண்மையான மகிழ்ச்சி இருக்க வராது. உண்மையான மகிழ்ச்சி இருக்குன்னா ரெண்டு பேருமே நல்ல அதிகாரத்தோட ஒற்றுமையோட மகிழ்ச்சியோட நல்ல அன்பு செலுத்தக்கூடியங்களா இருந்தாலும் அதுவே போதுமான ஒன்று. அதிகாரத்துக்கு அங்கே இடமே இருக்க வராது. அப்போது சரியான நட்சத்திர ராசி லக்கணமாக இருக்க வரணும். இதெல்லாம் மைய வச்சு தான் இந்த புத்தகத்தில் நிறைய அடிப்படையான விஷயங்கள்லாம் வந்து இதில் சொல்லியிருக்க வருவங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சிக்கணுன்றதுக்கு தான் இந்த புத்தகத்தின் நோக்கமே இதுதான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம நட்சத்திரம்னு ஒன்று இருக்க வருங்க பாருங்க. இந்த சந்திராஷ்டமத்தில் தான் போயிட்டு ஒரு சில செயலை செய்வாங்க, எப்போன்னு தெரிய வராது. அதெல்லாம் இதில் அழகான முறையில் குறித்து கொடுத்துருக்க வருவேன். சந்திராஷ்டமனா என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்க வரும். இப்படி நிறைய தகவல்கள், அடிப்படையான ஒரு தகவலுங்க. ஒரு அதிர்ஷ்டமான ஒரு படம், எந்த படத்தை நான் வந்து பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டமான ரூபமாக இருக்க வரும். நீங்கள் சட்ட பாக்கெட்லாம் வச்சுக்கணும் போனாலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, சும்மா பார்த்துட்டா போதும். ஒரு அதிர்ஷ்ட தெய்வம் யார், என்னுடைய நட்சத்திரத்துக்குரிய ஒரு மந்திரத்தை நான் சொல்லணும், உயிர் பெறும். நம்முடைய நட்சத்திரம், நம்முடைய பிறப்பு பலப்படணும்னா நம்ம ஏதாவது தியானம் பண்ணணும், இல்லை ஒரு மந்திரத்தை வந்து உரியேற்ற வரணும், ஒரு தெய்வத்தை கிட்டையாக பிடிச்சிக்க வரணும். இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்க வருது. இந்த உடம்பு கொஞ்சம் நல்லா பலமானாலும் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்தாக வரணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்முடைய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்தில் தான் நிறைஞ்சு நிற்க வருது. நம்ம சக்திகள் எல்லாம் அந்த சக்திகளுடைய ஓட்ட பாவத்தில் தான் பலகீனமானதும் பலமானது எல்லாம் இருக்குது, நம்ம கொடுத்துருக்கு. பிறப்பு தன்மையில் நமக்கு அது காட்டி கொடுக்குது இல்லையா? அதில் நம்முடைய நட்சத்திர தன்மையை நம்ம பலப்படுத்திட்டுன்னு சொன்னால், நம்ம ராசி லக்கணத்தை நம்ம பலப்படுத்தி சொன்னால், அதுக்குரிய மந்திரத்தை ஸ்லோகங்களை சொல்கிற போது நம்முடைய கரண தேவதைகள் இருக்கிறாங்க, பஞ்சபட்சி தேவதைகள் இருக்க வராங்க. இந்த தேவதைகள்லாம் நம்ம கொஞ்சம் வழிபாடுகள் பண்ணுற போது, அவங்களுடைய மந்திரங்களை சொல்கிற போது நமக்கு கோயில்குள்ளே தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. 1008 சாமி இருக்குன்னு எல்லா சாமி கும்பிடணும் அவசியம் இல்லை. நமக்குரிய சாமி மட்டுமே கும்பிட வரலாம். அதில் நான் எல்லாமே கொடுத்துருக்குறேன், இந்த புத்தகத்தில் எல்லாமே கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இல்லை யார் கொடுக்க வருவா? நிறைய இருக்குது, நெட்டில் நிறைய கொடுத்துருக்குறாங்க, நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருக்க வராங்க. அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று சிதறி போய் தான் கிடக்க வரும். அது எல்லாம் அழகாக மாலையாக கோர்த்துருக்குறேன். தனித்தனி மணிகளாக இருந்ததை மாலையாக கோர்த்து ரொம்ப அழகான முறையில் நான் வந்து அதை வந்து கொடுத்துருக்க வரேங்க. இதை நீங்கள் வாங்கி பலன் பெற்றுக்குங்க. குடும்பத்துக்கு நல்லது, பரம்பரைக்கு நல்லது. காபந்து பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். காபந்து பண்ணி நிறைய பேர் வந்து இதை வாங்கினவங்க வந்து பிரிண்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் பிரிண்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க. என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்பிச்சிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க ஐயா, நான் வந்து அந்த புத்தகத்தை வந்து பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பண்ணிக்கலாம், தாராளம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செலவுகள் குறையும், கொரியர் செலவாச்சு குறைய செய்ய வரும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நட்சத்திரத்தை மட்டுமே நீங்கள் தனியாக எடுத்துக்கிட்டு பண்ணிக்கு வரலாம். இதுலேயே அந்த நட்சத்திர அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தை மட்டும் நீங்கள் தட்டினீங்கன்னா போதும், விரலால் தட்டினீங்கன்னா போதும், அந்த நட்சத்திர தன்மைகளை அழகாக படிச்சுக்கு வரலாம். இப்படி நிறைய விஷயங்கள் அதில் வந்து உங்களுக்கு சௌகரியமான முறையில் கொடுத்துருக்கு வருது. அதை நீங்கள் பார்த்து பலன் பெறணும். ஏன்னா இதுதான் நிறைய சொல்லணும், நிறைய இருக்குது. அது உள்ளே நுழைஞ்சோம்னா ஒன்றுடைய முக்கியத்துவம் என்ன தேவைங்கிறது தனித்தனியாக சொல்லலாம், நேரம் பத்தாதுங்க. அவ்வளோ விஷயம் இருக்க வருது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை கடைபிடிங்க. அப்போ நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் சாமிக்கிட்டேயோ ஜோசியர்கிட்டயோ போக வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. நம்ம மட்டும் வேலையை அழகான முறையில் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். மேலும் நான் சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் இந்த பதிவுகளை நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், கொடுக்கவும் போகிறேன். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா போகிறோம். பூந்தோட்டம் மாதிரி மணக்கக்கூடியதாக இருக்க வரும். தெய்வம் வாசம் செய்யக்கூடிய வீடாக இருக்க வரும். நவ கிரகங்களும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுபட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது எப்பொழுதுன்னா நாம் எங்கே இணையிறோன்றதான் ரொம்ப முக்கியங்க. தவறானதோட இணையிற போது தான் நமக்கு வந்து சங்கடமாக முடிஞ்சு போக வர்றது. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டா அதுவே போதுமான ஒரு விஷயங்க. அதுக்கு தான் இந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த புத்தகத்தை நான் பண்ணியிருந்தேன். அதனால் நேரமின்மை காரணமாக இந்த பதிவை இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். இதில் பார்க்குறவங்க இதை நீங்கள் பார்த்து பலன் பெறணும்னு சொல்லிக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா 4 பேர் பலன் பெறன்ற நல்ல விஷயத்தை சொல்லிக்கலாம், எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்லை. இது தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். வேண்டியவங்க அதை வாங்கி அவங்க பலன் பெற செய்வரட்டும். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இறைவன்கிட்ட எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கு வரேன். நன்றி, வணக்கம். மேலும் நல்ல பதிவில் சந்திக்க வரலாம். குருவே சரணம்.